தமிழ்நாட்டின் 13 நகரங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். நடப்பு மாதத்தில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களின் கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது சரியே என 2015 கூறிய ஒன்றிய பாஜக அரசு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்பொழுது பல்டி அடிக்க காரணம் என்ன என்று ப. சிதம்பரம் கேள்வி. ராமேஸ்வரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தீவிர பரப்புரை. தர்மயுத்தம் நடத்தியாவது கச்சத்தீவை மீட்பேன் என்று வாக்குறுதி. 10 ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்க பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கை என்னவென்று பல்வேறு கட்சித் தலைவர்கள் கேள்வி. தேர்தல் நேர நாடகம் பலன் அளிக்காது என்று சீதாராம் யெச்சூரி கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரித்த வெயிலிலும் அனல் பறக்கும் பிரச்சாரம். வாக்காளர்களை கவர விதவிதமான பரப்புரைகளை மேற்கொள்ளும் வேட்பாளர்கள். எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை எப்படி எதிர்க்க முடியும்? முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வினோத விளக்கம். புதிய உச்சம் தொட்டது தங்கத்தின் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 51,640 ரூபாய்க்கு விற்பனை. சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் இடம்பெற்றுள்ள பாஜக நிர்வாகிக்கு போலீஸ் காவல் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. 59 வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று நீதிபதி கருத்து. தமிழ்நாட்டில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு தற்காலிகமாக நிறுத்தம். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் நிறுத்தி வைத்தது ஒன்றிய அரசு. தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் மீது கெடுபிடி நடவடிக்கைகள் கூடாது. வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. பாமக தயவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் இருந்ததாக கூறிய அன்புமணி ராமதாசுக்கு செல்லூர் ராஜு பதிலடி. அதிமுகவுக்கு பாமக உயிர் கொடுத்ததாக கூறுவது கேலி கூத்தானது என்றும் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. பேருந்தில் பயணித்தும் கரும்பு விவசாயிக்கு உதவி செய்தும் வாக்கு சேகரிப்பு. தேர்தல் பரப்புரைக்கான தொடர் பயணத்தால் காருக்கு பெட்ரோல் போடக்கூட பணமில்லை என்று சீமான் வேதனை. ஆனால் நான் தெருக்கோடியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கணும். தொடர்ச்சியாக பயணம் செய்ய காருக்கு பெட்ரோல் போட கூட என்ற காசு இல்லை. தேனியில் நடைபெற்ற பரப்புரையில் நாட்டுப்புற பாடலை பாடி வாக்கு சேகரித்தார். பூ போல நாஞ்சிரிக்க போனாக ஏமாமே எப்ப வர போறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.